ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க, எந்த ப்ரௌசர்னாலும் ஓகே. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போயிட்டு சர்ச்சில் ஜாவா ஜேடிகே அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். ஸோ அதில் போயிட்டு ஃபஸ்ட்டு லிங்க் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லிங்க் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வரும். ஸோ இந்த ஜாவா சாஃப்ட்வேர் யார் நமக்கு தராங்க அப்படின்னா ஆரக்கிள் அப்படின்ற கம்பெனி. இந்த சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரீ தான். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணணும்னா யாருக்கும் எந்த காசுமே கட்ட தேவையில்ல. ஸோ ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு பிக்சர் மாதிரி தெரியுதுல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு பேஜ் லோட் ஆகும். ஸோ இந்த பேஜில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல போயிட்டு அக்செப்ட் லைசன்ஸ் அக்ரிமெண்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அக்செப்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஓஎஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். லினக்ஸ் ஓஎஸ் வச்சுருக்கீங்களா, இல்லாட்டி மேக் ஓஎஸ் வச்சுருக்கீங்களா, இல்லை விண்டோஸ் ஓஎஸ் வச்சுருக்கீங்களான்ட்டு. நான் விண்டோஸ் ஓஎஸ் வச்சுருக்கேன். ஸோ ஜஸ்ட் நான் இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபைல் டவுன்லோட் ஆயிரும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ இது நம்ம ஸ்டெப் 1. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைலை போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் கொடுங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு நியூ விண்டோ ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபைனலாக இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டால் ஆயிருச்சா இல்லையான்னு நீங்கள் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட கீழே கமாண்ட் ப்ராம்ப்ட் போய் சர்ச்சில் போயிட்டு COMMAND அப்படின்னு போடுங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட்னு வரும். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் வரும். அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் JAWA ஜாவா அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ நீங்கள் ஜாவான்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஏதாச்சும் இந்த மாதிரி காட்டும். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாவா இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி ஃபைல்ஸுமே வரலை அப்படின்னா ஜாவா சரியாக இன்ஸ்டால் ஆகலை, நீங்கள் ஏதோ இன்ஸ்டாலில் தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அகெயின் இன்ஸ்டால் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி யூசேஜ் ஜாவான்னு கீழே காட்டுச்சு அப்படின்னா ஜாவா கரெக்டாக இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸ்டெப் 1 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஐடி யூஸ் பண்ணணும். ஸோ ஐடி அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணணும். ஸோ ஐடி நிறைய பேர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து IntelliJ அப்படின்னு சொல்கிற ஒரு ஐடி. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் லேர்ன் பண்ண அண்ட் நிறையா விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ IntelliJ IDEA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இந்த சாஃப்ட்வேர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் IntelliJ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். டவுன்லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் டவுன்லோட் பேஜ் லோட் ஆகும். இங்கே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 வெர்ஷன் இருக்குது. ஒன்று அல்டிமேட், ஒன்று கம்யூனிட்டி. அல்டிமேட்னா நீங்கள் ரொம்ப 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 அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் காசு கட்டணும். நம்ம இப்போ தான் லேர்னே பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு அது தேவையில்லை. நம்மளுக்கு வந்து கம்யூனிட்டி எடிஷன். ஸோ இந்த கம்யூனிட்டி எடிஷனை வச்சு நீங்கள் பேசிக்காக எல்லாமே பண்ணலாம். ஓரளவுக்கு அட்வான்ஸ் ஆனது எல்லாமே பண்ணலாம். அண்ட் இதுக்கு நீங்கள் பே பண்ண தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் இந்த டவுன்லோட் ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சாஃப்ட்வேரும் டவுன்லோட் ஆயிரும். அண்ட் இதையும் டவுன்லோட் பண்ணி எப்பயும் போல நார்மலாக கிளிக் கொடுத்து ரைட் கிளிக் நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம ரெண்டுமே இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அண்ட் ஃபஸ்ட்டு இந்த சாஃப்ட்வேர் தான் இன்ஸ்டால் பண்ணணும், JDK. அதுக்கப்புறம் தான் இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ மாற்றி இன்ஸ்டால் பண்ணாதீங்க. நான் சொன்ன ஆர்டரில் இன்ஸ்டால் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். இந்த 2 சாஃப்ட்வேருமே இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாலேஷன் ஓவர். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ செகண்டாக நம்ம கொடுத்துருக்க சாஃப்ட்வேர் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் அகெயின் சர்ச்சுக்கு போயிட்டு இந்த சாஃப்ட்வேர் பேரை டைப் பண்ணுங்க, IntelliJ அப்படின்ட்டு. அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும் உங்கள் கம்ப்யூட்டர் ஸ்பீடை பொறுத்து. ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க, வெளில போக வேணாம். ஓகே, லோட் ஆகி வந்துருச்சு. எனக்கு எக்ஸாக்டாக ஒரு 5 செகண்ட்ஸ் ஆச்சு. உங்கள் கம்ப்யூட்டர் ரொம்ப ஸ்லோவான கம்ப்யூட்டர் அப்படின்னா ஜஸ்ட் ஓப்பன் ஆக ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் ஆகும். ஸோ அது வரைக்கும் போய் அகெயின் கிளிக் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. வெயிட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். இங்கே போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம், புது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம், ஆல்ரெடி இருக்க ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கலாம், நிறைய ஆப்ஷன்ஸ் பண்ணலாம். இது எல்லாமே அப்படியே இருக்கட்டும். ஸோ ஜஸ்ட் இதை நான் மினிமைஸ் பண்ணிடுறேன். ஸோ ஜஸ்ட் நம்ம இன்ஸ்டாலேஷன் முடிச்சாச்சு. இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். சப்போஸ் இந்த 2 சாஃப்ட்வேருமே இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். இதில் நீங்கள் கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்து புதுசாக கோடை டைப் பண்ணி ஜாவா யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா என்கிட்ட வந்து ரொம்ப ஸ்லோவான கம்ப்யூட்டர் தான் இருக்குது, என்னால் இந்த 2 சாஃப்ட்வேரையும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் இன்னொரு ஆப்ஷன் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா போயிட்டு சர்ச்சில் ஜாவா ஆன்லைன் கம்பைலர் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நிறையா வரும் இந்த மாதிரி லிங்க்ல. ஸோ ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு லிங்க் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு லிங்க் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜஸ்ட் உங்கள் வெப்சைட் செக் ஆகும்.
செக் ஆகிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆன்லைன் பேஜ் லோட் ஆகி வரும் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களோட கோடை இந்த இடத்துல டைப் பண்ணி நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஸோ எப்பயுமே நீங்கள் நெட் இருந்துச்சுன்னா ப்ரௌசரில் போய் இந்த மாதிரி கோடை டைப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயும் கோடு எழுதி நீங்கள் கோடை ரன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கும் ஆன்லைனில் யூஸ் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்ககிட்ட நெட்டு தேவையில்லை. ஸோ நெட் இல்லாட்டினாலும் உங்கள் கம்ப்யூட்டரில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜாவா கோடை டைப் பண்ணி கோடு எழுதி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆன்லைன் கம்பைலர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா எப்பயுமே உங்ககிட்ட நெட் இருக்கணும். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணி சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்கள் ஃபைலை சேவ் பண்ணிக்கலாம் அண்ட் எப்போனாலும் யாருக்காச்சும் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம். ஸோ ஆன்லைன் கம்பைலர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சப்போஸ் இந்த வெப்சைட் இப்போ தெரியாதனமா க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், நீங்கள் எவ்வளோ கோடு டைப் பண்ணியிருக்கீங்களோ அந்த கோடிங் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும், அழிஞ்சிடும். இந்த மாதிரி நிறையா பிரச்சனை இருக்குது. அது போக ஆன்லைன் கம்பைலரில் வந்து பேசிக்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும். பெரிய லெவல் ப்ராஜெக்ட் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஏதாச்சும் நல்ல ப்ராஜெக்ட் இல்லை பெரிய லெவலில் ஆப்பு கேம் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதனால தான் நான் என்னோட டுட்டோரியலில் ஃபர்ஸ்ட்ல இருந்தே உங்களுக்கு சாஃப்ட்வேர் வச்சு நான் சொல்லித்தரேன். பட் இப்போதைக்கு உங்ககிட்ட நல்ல கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஆன்லைன் கம்பைலர் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இது வந்து உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் உங்களுக்கு எது உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட நம்ம இன்ஸ்டாலேஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.